மக்களே, கனடாவில் விண்டர் வந்துருச்சுனாலே பார்க்குற இடம் எல்லாமே ஸ்னோ தாங்க. அந்த ஸ்னோவை கிளியர் பண்ணாதான் மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையவே வாழ முடியும். அதை என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ரோடு எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரக்கு மாதிரி வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்கோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்னோ ப்ளோ ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு அழகாக ரோடை க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸ்னோ விழுந்து வித்தின் 1 ஹவர்லேயே இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அப்புறம் ஃபயர் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கங்க. இது வந்து இந்த கிரவுண்டில் இதிலலாம் நிறைய ஸ்னோ இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ட்ரக்குமே நம்ம அதிகம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ளேஸ்க்கு ஓப்பன் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்க. இதே மெத்தட் நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் வெரி காஸ்ட்லிங்க. நம்ம வீட்டுக்கு அவுட் சைடில் ப்ளேஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து அந்த வீட்டு ஓனர் தான் கிளியர் பண்ணணும். கம்பல்சரியான ரூல்ஸும் அது தாங்க. அதுக்கு பீப்புள்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது மேனுவல் மெத்தட். செகண்ட் பார்த்திங்கன்னா மெஷினரி மெத்தட். ஃபைனலி ஏர் ஃப்ளோ மெத்தடும் ஃபாலோ பண்ணுறாங்கங்க. காருக்குமே சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஏர் ஃப்ளோ மெத்தட் அண்ட் மேனுவல் மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரூஃப்க்கு பார்த்திங்கன்னா மேனுவலாகவே அதை லூஸ் பண்ணி விடுறாங்க. மேலே இருக்கிற எல்லாமே அது ஸ்லைடிங்காக இருக்கிறதுனால எல்லாமே சறுக்கி கீழே விழுந்துருதுங்க. இந்த மெத்தட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்னோ வந்து நம்ம மேலே விழாமல் பார்த்துக்கணுங்க. அழகான ஸ்னோ உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பார்த்திங்களா.